Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் குளிக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், மீண்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் யாரும் வராமல் இருப்பதற்காக பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறதா? தென்காசி மாவட்டத்தில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக கடந்த 7 நாட்களாக தொடர்ந்து அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது இன்று காலை முதல் 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. பழைய குற்றாலம் பிரதான அருவியில் மட்டும் அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பே நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் என்பது நடைபெறாத சூழ்நிலையில் இருந்த செய்தியை புதிய தலைமுறை வெளியிட்டிருந்தது. தற்போது அதன் காரணமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் உள்ள நடைபாதை கற்கள் முழுவதுமாக பெயர்க்கப்பட்டு பணிகள் என்பது மீண்டும் துவங்கியுள்ளது. காலதாமதமாக துவங்கியுள்ள இந்த பணிகளின் காரணமாக தற்போது பிரதான அருவியில் தடை என்பது தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது. 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து குளிப்பதற்கு அனுமதி இருந்தது. தற்போது பழைய குற்றால அருவியில் மீண்டும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தற்போது பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக அருவியில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்தது. இந்த அதிகரித்த தண்ணீர் வரத்து காரணமாக தற்போது பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கு தடை என்பது தொடர்ந்து விதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் குறையும் பட்சத்தில் பழைய குற்றால அருவியிலும் அனுமதி வழங்கப்படும். 5 அருவியில் தொடர்ந்து இன்று காலை முதலே குளிப்பதற்கு அனுமதியின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வரத்து மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் அங்கு மகிழ்ச்சியுடன் குளித்து வருகிறார்கள். நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் தான் பிரதான அருவியோட அருவிக்கரை பகுதி. இந்த அருவிக்கரை பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லாம இருந்ததை நம்ம சுட்டிக்காட்டி செய்தியை வெளியிட்டிருந்தோம். இப்போ இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த நடைபாதை கற்களை பெயர்த்து பதிக்கும் பணியும் பல்வேறு அடிப்படை வசதிகளை மேம்படுத்துது, பாதுகாப்பு பணிகள் உள்ளிட்ட பணிகளை இப்ப பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று இருக்கு. ஏற்கனவே சுற்றுலாத்துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதிக்கு பணி நடைபெறும் என்று இரு தரப்புக்கும் இடையே அதாவது சுற்றுலாத்துறை மற்றும் பேரூராட்சிக்கு இடையே இருந்த ஒரு குழப்பத்தின் காரணமாக இந்த பணிகள் என்பது மார்ச் மாதத்திலே முடிக்கப்படக்கூடியது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சுற்றுலா பயணிகள் தற்போது இந்த பழைய குற்றால பிரதான அருவி பகுதியில் இந்த பணிகள் காரணமாக அனுமதிக்கப்படவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீண்டும் மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தர மகேஷ். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.